காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என இன்று காலை பதிவு செய்திருந்த கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருந்தது. இது தொடர்பாக பேச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் நம்மோடு இருக்கிறார். சார், பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த கருத்தை நீங்க வன்மையா கண்டிச்சிருந்தீங்க, என்ன காரணம் சார்? இல்லை, அந்த மாதிரியான எந்த கூட்டணியும் எங்களோடு கலந்து பேசி அப்படிலாம் ஒன்றும் அறிவிக்கப்படலை. அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டதாகவும் யாருக்கும் தெரியல. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவில் தான் அந்த அறிவிப்பு என்பதற்கு அந்த இடத்தை இடைத்தேர்தலில் மாநிலங்களவைக்கான இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு ஆதரவு கேட்டோ வேறு எந்த விதமான முன்முயற்சிகளோ தாவேகா தரப்பிலிருந்தோ காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதுவும் இல்லை. ஆனால் அப்படி எதுவுமே கலந்து பேசாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த கூட்டணியில் நாங்கள் இடம் பெற்றதாக அறிவித்திருப்பது என்பது சரியல்ல. அந்த முறையில் தான் எங்களுடைய மறுப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தாவேகாவுக்கு எதன் அடிப்படையில் வெளியிலிருந்து ஆதரவு என்பதற்கான தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஒன்று, ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பது அமைக்கப்பட வேண்டும். அது எங்களை போன்ற கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் அமைக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஆளுநர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தை ஆளும் என்கிற நிலைமை என்பது ஏற்படும். எந்த பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலில் பாடுபட்டோமோ அதற்கு எதிரான ஒரு நிலையாக அது இருக்கும். ஆகவேதான் இந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பதை நாங்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறோம். அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. உங்கள்கிட்ட எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாம உங்களையும் கூட்டணிக்குள்ள சேர்த்து அந்த கூட்டணிக்கு ஒரு பேரை வச்சு வெளியிட்டு இருப்பதை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் இப்ப நீங்களே சொன்னதுதான். அதுதான் நான் என்னுடைய பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி, அதாவது இரண்டாவது கூட்டணியை உருவாக்குவது, கூட்டணி அமைப்பது என்பதெல்லாம் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் உட்கார்ந்து பேசி அது பல முன்முயற்சிகள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் எந்த கொள்கை கோட்பாடு அடிப்படையில் என்று உருவாக்கப்பட வேண்டியது. ஒரு அரசுக்கு ஆதரவு அளிப்பதனாலேயே அது கூட்டணி என்கிற தோற்றத்தை அதுவும் சம்பந்தப்பட்ட அந்த ஆட்சி அமைத்திருக்கிற கட்சியினுடைய தலைவர் கூட சொல்லாமல் எங்களைப் போலவே ஆதரவு தெரிவித்திருக்க இன்னொரு கட்சி அது. அவர்கள் இப்படி தெரிவிப்பது என்பது எந்த விதத்தில் ஏற்க முடியும், எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? கொஞ்சமும் சரியில்லை என்பதனால்தான் அது அதிக பிரசங்கித்தனம் என்ற முறையில் நான் சொல்லியிருக்கேன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையா தாவேகா அரசை விமர்சனம் செய்யறாரு, ரீல்ஸ் போடுற அமைச்சர்கள் அப்படின்னு. நீங்க திமுக கூட்டணியில இருந்தீங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு? இல்ல, இப்போ தாவேகாவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை எதன் அடிப்படையில் என்பதை வெளிப்படையாக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய மாநில குழு கூடி தெரிவித்திருக்கிறது. அவர்கள் ஒரு என்ன அடிப்படையில் நாங்கள் ஆட்சி நடத்துவோம் என்பதற்கான உறுதிமொழியை எங்களிடம் தெரிவித்திருக்கிறார் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய ஆதரவு என்பது தொடரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.